ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், நம்ம விஜய் பார்வதி அமித் கிட்ட ஒரு சரியான ஒரு ரகசியத்தை உடைக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு விஜய் பார்வதி ஒரு பிளானை போடுறாங்க, மாஸ் பிளான். அந்த பக்கெட் மேட்டர் எதுக்காகனா ஒரு ப்ளே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த ப்ளேவை பாராட்டினார் விஜய் சேதுபதி. ஆமாம், அந்த இடத்துலையே அவர் உட்காந்துருந்தா அப்புறம் எப்படி எடுக்கிறது, அதனால் எழுப்ப வைக்கிறதுக்கு ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க. இது தப்பு ஒன்றும் இல்லையா அப்படின்னு. இது விக்ரம் பண்ணார். பார்வதி சூப்பர், நான் தான் வில்லன் பார்த்தேன், ஆனால் நீ அதுக்கு மேலே வில்லியாக இருக்கிற. இதில் என்ன வில்லியை பார்த்தீங்க? வில்லி பல்லி ஒல்லின்ட்டு நீங்கள் அங்கே கொத்துக்கள் மேலே உட்காந்துருந்தால் அப்புறம் உங்களை எழுப்புறதுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்களா? எழுப்புனா வில்லி. நீங்கள் அதே செஞ்சீங்கன்னா நீங்கள் ஐடியாலஜி இன்னே இதுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பிளானை பாராட்டினார். ஆனால் ரெண்டு பேரும் என்ன குற்றச்சாட்டு வச்சிட்டாங்கன்னா, சார் அங்கேயே விஜய் பார்வதி சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி தசை திருப்பினாங்க. அது அவங்களோட பிளான்மா, ஏன் நீங்கள் சொல்லன்னு கேட்டார். வியானாவும் கேட்டார், ரம்யாவும் கேட்டார், நீங்கள் முதல்ல சொல்ல அப்படின்ட்டு. இல்லை சார், எனக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை சார் நான் அங்கே தலையாக பண்ணுறதா இல்லை கண்டஸ்டண்ட்டாக பிகேவ் பண்ணுறதா எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் அந்த பிரேக் டைமில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும், நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க, டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, போக மாட்டாங்க, பகிரங்கம் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இப்போ என்னென்னா விஜய் பார்வதி அமித் கிட்ட சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் இது ஒரு பிளான்னு. அப்போ காமிக்கிறாங்க, உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க ரம்யா, இப்படி தட்டிக்கிறாங்க, அல்லாத யார் பார்த்தா அவங்களே தட்டிக்கிறாங்க. ஓ சூப்பர் ஐடியாவாக இருக்கேன் நம்ம இருந்துச்சு. ரம்யாவுக்கும் வியானாக்கும் இது விஷயங்கள் தெரியும். ரம்யா இந்த மாதிரி சொல்லிச்சு, நான் என் தலையாக ரியாக்ட் பண்ணுறதா இல்லை கண்டஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதா தெரியலன்னு. நீங்கள் தலையாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியலன்னா எப்படி நீங்கள் அவரை கூப்பிட்டு வேலை கொடுத்துருப்பீங்க? நார்மலாக இருக்கவங்க வேலை கொடுக்க முடியுமா? ஒரு தலையை தானே கொடுக்க முடியும். அப்போ கூப்பிட்டு கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் ஏன் போய் சொல்கிறீங்கன்றாங்க. செம்ம பாயிண்ட்டு, சரியான பாயிண்ட்டில். அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொடுத்துட்டு அங்கே எனக்கு தெரியல சார்னு எவ்வளோ வாட்டி போய் சொன்னாலும் உண்மையை மறைக்க முடியாது. அதுதான் அங்கே நடந்துச்சு. ஆனால் அதுக்கு அவர் பண்ணார் பாருங்க ஆர்ப்பாட்டம். யார்? விக்ரம். டெய்லி அழுகுறார். என்னடா இது, இவரோட கண்ணீருக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை அதாவது இவருக்கு ஏதாவது பிரச்சனை கண்ணீர் விட்டார்னா உடனே வீடு பற்றிடுது. விஜய் சேதுபதி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாரு. இதே இந்த விஜய் பார்வதிக்கு இல்லை மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கேட்கவே மாட்டார். பாருங்கள், இன்றைக்கெலாம் கமருதீனுக்கு பாராட்டுகள் வந்திருக்கணும். எல்லாரையும் பாராட்டுறாரு. விஜய் பார்வதி பாராட்டினார், விக்ரம பாராட்டினார், நம்ம ரெமோவை பற்றி சொல்லவே இல்லை. அது எனக்கு டிசப்பாயின்மெண்ட். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.